ஹாய் பிங்கீஸ், இன்றைக்கி நம்ம ஹாப்பி பிளானட் கிச்சன் கிளீனர் பற்றின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் கிச்சனில் இருக்கிற ஆயில் ஸ்டெயின்ஸ், க்ரீஸ் மார்க்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே இருக்கக்கூடிய விடாப்பிடியான அழுக்கு, இதை எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கா? இன்றைக்கி நம்ம இந்த ஹாப்பி பிளானட் கிச்சன் கிளீனர் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். இது ரியலாக ஒர்த்தா அப்படிங்கிறத டெமோவோட இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜெப்டோ இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஃபோமிங் ஸ்ப்ரேங்க. ஸோ ஸ்ப்ரே வந்து ஃபோம் மாதிரி வரும். ஸோ அதனால் க்ளீனிங்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தான் வருது. இந்த ஹாப்பி பிளானட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குங்க. ஒவ்வொரு க்ளீனிங்க்குமே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நான் கிச்சன் க்ளீனர் வாங்கியிருக்கேன். இதிலே வந்து லைம் ஸ்கேல் ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்கக்கூடிய லிக்விட், இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது இந்த ஹாப்பி பிளானட்டில். நான் ஃபர்ஸ்ட்டு இதை மட்டும் தான் வாங்கி செக் பண்ணலான்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில் தனியாகவே கொடுக்குறாங்க. ஸோ லீக்கேஜ் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி தனியாக வந்து ஸ்ப்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய கிச்சன் இந்த அழகில் தாங்க இருக்குது. கொஞ்சம் உடம்பு முடியலன்றதுனால என்னால் க்ளீன் பண்ணவே முடியல. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு மேலே இருக்கிற இந்த கடுகு, சீரகம் இந்த மாதிரி சிந்திருக்கோம் இல்லையா, ஃபுட் பார்ட்டிகல்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதில் என் பொண்ணோட நோட் புக்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற அந்த பேப்பர் வச்சு தாங்க நான் க்ளீன் பண்ணுறேன். டிஷ்யூ பேப்பரோட ரேட்டுமே கொஞ்சம் அதிகமாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நான் பேப்பர்ஸே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேங்க. ஸோ டைல்ஸு, அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இது ஸ்ப்ரே பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபோமிங் இருக்கிறதுனால நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இது வந்து கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் மட்டும் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஹோம் அப்ளையன்சஸ், அதாவது அவன், அதுக்கப்புறம் மிக்ஸி, இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் வந்து அழுக்கு அதிகமாக ஆகக்கூடியதோ மேல் அவுட்டர் லேயரில் மட்டும் நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கேஸ் ஸ்டவ் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுறேன். கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப், இங்கே தான் வந்து நமக்கு எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம தாளிக்கிறது, பொரிக்கிறது, வதக்கிறதுன்னு எல்லா எண்ணெய் திரிக்கிறதும் இந்த டைல்ஸில், கவுண்டர் டாப்பில் தாங்க. ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ஃபோமிங் ஸ்ப்ரே வந்து அழுக்கெல்லாம் நல்லா விட்டு வருது. ஸோ எனக்கு க்ளீனிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. குயிக்காக வேலை வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ கிச்சன் எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா பளபளன்னு ஆகிடுச்சு. கவுண்டர் டாப்பு, டைல்ஸு, கேஸ் ஸ்டவ், இது மேலே இருந்த எல்லா அந்த எண்ணெய் பிசுக்குமே போய் க்ளீனான கிச்சனாக மாறிடுச்சு. ஸோ கேஸ் ஸ்டவெல்லாம் சூப்பராக க்ளீன் ஆனதுனால நான் வந்து மிக்ஸிக்கும் வந்து இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த மிக்ஸியை க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி ஏன் இந்த அழகில் இருக்குன்னா, இந்த க்ளீனர் வச்சு தான் இதை க்ளீன் பண்ணணுன்றதுக்காகவே ரொம்ப நாளாக இதை நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டேங்க. இந்த மிக்ஸி வாங்கி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே இருக்கும். என் பொண்ணு பிறந்தப்போ வாங்கினது. ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் 2000 ருபீஸ்க்கு வாங்கினேன். இப்போல்லாம் 2000 ருபீஸ்க்கு மிக்ஸி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாமா? ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நான் இந்த மிக்ஸியோட எல்லா சைடும் வந்து இதை நான் ஸ்ப்ரே பண்ணிடுறேங்க. ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட் விடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஸ்க்ரப் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலாம். மிக்ஸி யூஸ் பண்ணுற நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுங்களா? மிக்ஸியை நம்ம அரைக்கும் போது அந்த ஜார்லேருந்து கொஞ்சமாக தண்ணி ஏதாவது லீக் ஆகி இதுக்குள்ளேயே வந்து கலெக்ட் ஆகிடுங்க. அது அப்போவே நம்ம கையோட கை அரைக்கும் போதே தொடச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. ஆனால் நம்ம அவசரத்துக்கு அரைச்சிட்டு அதை அப்புறம் செஞ்சுக்கலான்னு எடுத்து அப்படியே வச்சுருவோம். அது நாளடைவில் அப்படியே காஞ்சி அப்படியே அழுக்கு ஸ்டெயின்ஸாக மாறிடுறது தாங்க இந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸி வந்து ஆகுறது. அது வந்து அரைக்கிறப்ப மட்டும் சரி, அதுக்கப்புறம் அதை நம்ம க்ளீன் பண்ணுறதே கிடையாது. மிக்ஸியை க்ளீன் பண்ணுறதுக்கு பழைய டூத் ப்ரஷ் ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த கார்னரில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் வச்சு தான் நம்ம தேய்ச்சி எடுக்க முடியும். இதுலேயும் எடுக்க முடியாத அழுக்கெல்லாம் வந்து நம்ம கத்தியில் துணியை கொஞ்சமாக வச்சு நம்ம அப்படியே அழுத்தி எடுத்துடலாங்க. சூப்பராக வந்து நமக்கு க்ளீன் ஆகி வந்துடும். எனக்கு ப்ரஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு எல்லாமே வந்துருச்சு. கத்திலாம் வச்சு நான் க்ளீன் பண்ணவே இல்லை. சூப்பராக போகுதுங்க அழுக்கெல்லாம். கிச்சன் கிளீனரை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப், சிம்னி, மிக்ஸி, அதுக்கப்புறம்
மைக்ரோவேவ் அவன் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பயன்படுத்தலாம். எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம தொடச்சி விட்டுடலாம். எங்கெல்லாம் க்ரீஸ் இருக்கோ, எங்கெல்லாம் ரொம்ப விடாப்பிடியான அந்த அழுக்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே இதை நம்ம பயன்படுத்தலாங்க. ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும். ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை. லைட்டாக தேய்க்கும் போதே எனக்கு வந்து அழுக்கு எல்லாமே போயிடுது. நான் வந்து ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷில் வந்து தேய்க்கிறேங்க. மிக்ஸியோட எல்லா பக்கத்துலேயுமே இந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சே நான் ஸ்க்ரப் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து இப்போ ஒரு ஈர துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இப்போ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாங்க. ஃபோமிங் ஸ்ப்ரேன்றதுனால க்ளீனிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இப்போ உங்களுக்கு அது பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு வைப் தான். நம்ம ஸ்க்ரப் பண்ண எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த மிக்ஸிக்கும் இதை துடைக்கும் போதே பாருங்கள் உங்களுக்கு மிக்ஸி க்ளீன் ஆகிறத நல்லாவே தெரியும். நம்மளுடைய டெய்லி குக்கிங் ரொட்டீனில் சமையல் பண்ணுறப்போ தெரிக்கிற அந்த எண்ணெய் வந்து கேஸ் ஸ்டவ் மேலே, கவுண்டர் டாப் மேலெலாம் படியும் இல்லைங்களா, அதுக்கு நம்ம டெய்லியுமே வந்து இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி கையோடு கையாக வந்து நம்ம தொடச்சிடலாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க. கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல் கிடையாது. தாராளமாக நம்ம சமையல் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி நம்ம துடைக்கலாங்க. ஸோ பயப்படவே வேண்டாம். ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் வந்து இதில் இல்லவே இல்லை. ஸோ க்ளீனிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. பர்ஸ்னலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாராச்சும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணால் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.